ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். நம்ம முத்து சொன்ன மாதிரி விஜயா தான் வந்து கடை ஓப்பனிங்க்கு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் ரோஹிணி வந்துட்டு கடை திறப்பு விழாக்குள்ள நம்ம அம்மாவையும் கிருஷ்ணையும் எப்படியாவது பார்த்துட்டு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பார்லர் இருக்க ஃப்ரெண்டு கிட்ட என்னோட அம்மாவையும் கிருஷ்ணையும் ஞாபகம் வந்துச்சு, அதனால நான் ஊருக்கு போயிட்டு எப்படியாவது பார்த்துட்டு வரணும். நான் பார்லருக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். சப்போஸ் மனோஜ் வந்தா நான் வந்து வெளியில ஒரு கஸ்டமர் வேலையா போயிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அப்படின்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு யார் கண்ணிலையாவது மாட்டாம பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ரோஹிணி கரெக்டா வெளியில வரும்போது முத்து அந்த டைம்ல அங்க சவாரி பண்ணிட்டு வராங்க. முத்து உடனே இருந்துகிட்டு இந்த பார்லர் அம்மா எங்க போறாங்க, இங்க வெளியில இருக்கிறாங்க, பார்லருக்கு போகாம இவங்க எங்கேயோ கிளம்புறாங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துருது. முத்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க, இந்த பார்லர் அம்மா என்னதான் வேலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து ரோஹிணி பஸ் ஏறத பாத்துறாங்க. உடனே பார்லர் போயிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எங்க போறாங்க ரோஹிணி, பஸ் ஏறி போறாங்கன்னு சொல்லி கேட்க, ரோஹிணியோட ஃப்ரெண்டு இருந்துகிட்டு அவங்க ஒரு வேலை விஷயமா போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முத்துக்கு இருந்தாலும் சந்தேகமா தான் இருக்கும். பார்லர் வேலையை விட்டுட்டு அவங்க எங்க வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. கரெக்டா வந்து ரோஹிணி கிறிஷ் வீட்டுக்கு போறது வந்து பாத்துருவாங்க. பார்லர் அம்மாவுக்கு இங்க என்ன வேலை, இவங்க வந்து மீனாவுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கும். உடனே முத்து மனசுக்குள்ள ரோஹிணிக்கு இவங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிறிஷு வந்துட்டு அத்தைன்னு சொல்லிட்டு வெளியில வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் வந்து கடை திறக்க போற ஹோம் அப்ளையன்சஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்கிட்ட சொல்லணும்னு தான் சொல்லிட்டு இங்க வந்தேன் யாருக்கும் தெரியாம அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, படிப்படியா முன்னேறி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஆமா காசு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. 30 லட்ச ரூபா காசை வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து அண்ணாமலையோடது காணாமல் போச்சுல்ல ஒரு டைமு, அதை வந்து நாங்கள் ஜீவாவை பிடிச்சி எப்படியா காசு வாங்கிட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் வீட்டில் எந்த உண்மையும் சொல்லவே இல்லை. நம்ம அப்பா கொடுத்ததா சொல்லி வீட்டில் வந்து ஏமாத்திருக்கேன். இதை வச்சு தான் ஹோம் அப்ளையன்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, பார்த்து யாருக்காவது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத முத்து வந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டில் காமிச்சிடுறாங்க. நம்ம விஜயாவுக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்கும். இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு ரோஹிணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்பாங்க. இருந்தாலும் அனுப்பிடுறாங்க ரோஹிணி. நம்ம ரோஹிணி விஷயம் இப்போதைக்கு உண்மை வெளியில் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விஜயாவுக்கு சந்தேகம் வந்தாலும் ரோஹிணி வந்து ரொம்பவே சமாளிச்சிடுறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.